ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 லோ காஸ்ட்டில் ஒரு டோட்டல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக்காக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதே மாதிரி இதனோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பிராண்டட் ஹோம் தேட்டர் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பதில் நீங்கள் இதை வாங்கலாம் தாராளமாக. இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டு ப்ளஸ் 5.1 ப்ரோலாஜிக் 2 உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 10 இன்ச் சப்வூஃபரும் 4 இன்ச்சில் ஊஃபர்ஸும் கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு 4 இன்ச்சில். சப்வூஃபர்னு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் வந்துடும் உங்களுக்கு. ஆம்பிளிஃபயர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃபுல் பேக்கேஜோட டீட்டெயில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ பேசிக் டீட்டெயில் இதுதான். ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபயர்னு எடுத்தோம்னா லோ காஸ்ட்டில் கொடுத்தாலும் நல்லா தரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு விஎ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, யூஎஸ்பிக்கான போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம், இது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான கண்ட்ரோலு, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் லுக் மாதிரி உங்களுக்கு தெரியும். எல்இடி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 நாபுக்கு அதே மாதிரி விஎ மீட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஃப்ரண்ட் லுக்குன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ வாங்க அடுத்து இன்டீரியர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24/0/24 6 ஆம்பியரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் காப்பர். இது வந்து நம்ம சொல்லி வைண்டிங் பண்ணி வாங்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு. அடுத்தது இதுக்கான ரெட்டிஃபிகேஷன் பவர் சப்ளைன்னு வந்து பார்த்தோம்னா 5050 2 கெப்பாசிட்டரும் அடுத்தது 6 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 2 ஆம்ஸு ஒரு அடாப்டர் ஒன்று போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கும் FT003க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடெக்கில் ஸ்பீக்கர் டிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் டப் சவுண்ட் வராது. அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரிமோட் கிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டப் சவுண்டு வரும். பட் நம்ம டிலே யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்லி டிலே மட்டும்தான். ஏன்னா 7 to 6 வைக்கு டிலேவே உங்களுக்கு போதுமானது. அடுத்தது பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா சப்வூஃபர் ப்ரீ, வசந்தில் கிராண்ட் சப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபர் ப்ரீன்னு. 5 சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 to 6.5. இது வந்து பார்த்திங்கன்னா பிசிபி வந்து வாங்கி நம்ம ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டர்லாம் நம்ம போட்டுக்கிறது. ஸோ அப்படி போடும்போது நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்காக நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் 7 to 6.5 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டிமேக்கில். அடுத்தது சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன் 2 டிரான்சிஸ்டரில். ஸோ ஒரு 10 இன்ச்சுக்கு உங்களுக்கு இதுவே போதுமானது. இதனோட பேஸ் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்ச் பேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம பட்ஜெட்டில் கொடுத்தாலும் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 to 6.5 பார்த்திங்கன்னா எஸ்டிமேக்கில் போட்டிருக்கோம். அதே மாதிரி எஸ்டிகே மாடியூலில் சப்வூஃபர் போர்டு போட்டிருக்கோம், பவர் ஆம்ப் போர்டு. அடுத்தது டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்காக FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹனீஸ் ரிமோட் கிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ ஒயரிங் வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப நீட்டாக தான் பண்ணுவோம் எல்லா ஆம்புமே. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்போட டீட்டெயில் இவ்வளோ தான். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆம்பியர் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது மெயின்ஸ் கார்டு, இது வந்து எல்எஸ் சாக்கெட்டு. ஸோ ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்டுக்கு, சென்டருக்கு, சப்வூஃபருக்கு. அடுத்தது ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வெளியே வர மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்க்கான இன்புட் செக்ஷனு, FT003க்கான அதாவது HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சல். ஸோ 3மே வந்துடும் இதில் உங்களுக்கு. நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இதில் ஆக்ஸும் வந்துடும் உங்களுக்கு. HDMI ARC ஆப்டிக்கல் கோஆக்சல், இதில் 3 இன்புட் எது உங்கள் டிவியில் சப்போர்ட் பண்ணுமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடுன்னு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பேனல் வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைனில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பர்சனலாக ஏதாவது டிசைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்மகிட்ட சென்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி டிசைனில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப் டு 6 இன்ச்சும் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரான்ஸ்ஃபார்மரும் ப்ளஸ் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் பதிலாக 4 டிரான்சிஸ்டர் மாறும். அப்படிங்கும்போது பட்ஜெட் வந்து உங்களுக்கு
மாறும். இந்த ஆம்போட ப்ரைஸ் டீட்டெயில்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆம்போட ப்ரைஸ் டீட்டெயில்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9000 வரும். வெறும் ஆம்ப் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா. ஃபுல் பேக்கேஜாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17000 வரும் உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ். ஸோ இதில் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10, 10க்கு 16 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நல்லாவே. நீங்கள் அப் டு 6 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 10க்கு 16 நீங்கள் தாராளமாக 10க்கு 16 ரூமுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ 10க்கு 16 ரூமுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர் சைஸ் மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபரும் கொடுக்குறோம். அடுத்து ஸ்பீக்கர்ஸ்ன்னு வந்து பார்த்துடலாம். ஸ்பீக்கர் பாக்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு மைக்கா ஃபினிஷிங்கில் நல்லா ஒரு குவாலிட்டியான பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிளாக் கலரில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு டியூட்ரும் போல்டனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்பீக்கர் நான் கழட்டி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போல்டனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி மேக்னெட் தான். நம்ம இந்த எஃப்எம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணல இந்த பட்ஜெட்டுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேக்னெட்டோட சைஸு. ஸோ போல்டனில் நம்ம ஒரு 20 வாட்ஸ் 4 ohmஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 7265 நீங்கள் ஒரு 25 வாட்ஸ் எடுக்கலாம். நம்ம 20 வாட்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஊஃபருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. டியூட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜிப்பில் 102 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 பாக்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 10 இன்ச்சில் மேக்னெட்ஸ் பிராண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்போர்ட்டட் பாக்ஸு, மேட் ஃபினிஷிங் பாக்ஸ் தான் உங்களுக்கு. பாக்ஸோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் கிரில் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரிசல்ட் வைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும், இல்லை உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளைய காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட்டில் கேட்காதீங்க, ஒரு மீடியம் பட்ஜெட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது பண்ணி தரலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தருவேன். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணலாம். இதனோட ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்தோம்னா அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரே வீடியோவாக சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் வந்துடுது, வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு 17000 பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் தான் வித் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட. ஸோ வேணும் அப்படின்னா இது ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 17000 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொரியர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளையே காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆடியோ டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.